Hello friends, welcome to our Asai Magan channel. Asai Magan channel நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹெல்தி டிப்ஸ் தாங்க. நான் ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்றேன். இப்போதைய சிச்சுவேஷன்ல அதிகமா இது தேவைப்படும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பி இத நான் சொல்றேங்க. இதுல வந்துட்டு நான் ரெண்டு டிப்ஸுமே நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். நல்ல ஒரு பலன் கொடுக்குது. அதுக்கு அப்புறம் தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருமல் இருக்கு அதிகமாக இருக்குன்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ இருமல் லைட்டாக ஆரம்பிக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சளி இருக்குது அப்படின்னும் போது இதை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். சில பேர்லாம் வந்துட்டு மிளகு மட்டும் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சளி சரியாயிடுங்க. அது கஷாயெல்லாம் வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இருமல் சரியாகிறதுக்கு சொல்கிறேன். ஓரளவுக்கு சாப்பாட்டு அரிசி பாருங்கள், இது ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான மிளகு. இந்த சாப்பாட்டு அரிசியும் இந்த மிளகும் நம்ம அப்படியே கையில் எடுத்து அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்ணுங்க. பாருங்கள், மிளகும் அரிசிலையும் நமக்கு நல்ல சத்து இருக்குங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுத்தையுமே அப்படியே எடுத்து வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க. இது என்னென்னா, உங்களுக்கு இருமல் இருக்கும்போது மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா, அரிசி வந்துட்டு டெய்லி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இருமல் இருக்கும்போது ஒரு 2 தடவையோ 3 தடவையோ 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருமல் சரியாயிடுங்க. அதுக்கு மேற்பட்டு வேண்டாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சளி சரியாகிறதுக்காக இதுங்க, பொட்டுக்கடலையும் ஒரு 4 மிளகும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லையும் மிளகையும் ரெண்டுத்தையும் கையில் எடுத்து அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் சளி வந்து சரியாக போயிடுங்க. இதில் 2 விஷயம் இருக்குங்க. மிளகுல நல்ல ஊட்டச்சத்து இருக்குது, சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாகவே இந்த பொட்டுக்கல்லை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்காது, இதய நலமும் நல்லாயிருக்கும், செரிமான தன்மையும் இருக்கும், எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க. இந்த தலைமுடி நரைக்கிற பிரச்சனை கூட இருக்காது இந்த பொட்டுக்கல்லை மட்டும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா. ஸோ இந்த பொட்டுக்கடலையும் இந்த மிளகையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது மற்ற ஒரு சொல்யூஷனோட மற்ற பெனிஃபிட்டோடு சேர்த்து நமக்கு இந்த சளியுத்தலையும் நீங்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு மட்டும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதில் உள்ள காரத்தன்மையினால் நம்மளால் அதை ஈஸியாக சாப்பிட முடியாதுங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பொட்டுக்கல்லை சேர்த்து இந்த மிளகு கூட சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த காரத்தன்மை தெரியாது, ரொம்ப ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியும். இதை நான் அனுபவப்பட்ட உண்மைங்க, அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.